புதிய ஏற்பாட்டில் மத்தேயு புஸ்தகம், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அதில் 39, 40, 41 ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். தேவன் இந்த வசனங்களை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வதிப்பாராக. மிக சுருக்கமான ஒரு நேரத்திலே ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் விலையேற பெற்ற வார்த்தைகளை அவர் பேச விரும்புகிறார். மிக அருமையான வேத வசனங்களை தான் இப்பொழுது வாசித்தோம். அங்க என்ன பார்க்கிறோம்? அந்த 39 லாஸ்ட் வார்த்தை ஜெபம் பண்ணினார். சொல்லுங்க சத்தமா, ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சீசர்களை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவர் ஏக்கத்தோடு தாகத்தோடு கூட அவர் கேட்கிறார். பேதுரு, யோவான், நீங்க எல்லாரும் 1 hour கூட என் கூட உங்களா விழித்திருக்க முடியாதா என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த சீசர்களோடு 3 வருஷம் அல்லது 3.5 வருஷம் கூடவே அவர் இருந்திருந்தாலும், பல கிராமங்களுக்கு அந்த சீசர்களோடு அவர் சென்று அநேக ஊழியங்களை அவர் செய்திருந்தாலும், அந்த சீசர்களோடு உண்ணும் போது உறங்கும் போது ஊழியத்தின் போதும் கூடவே அவர் இருந்திருந்தாலும், இந்த நேரத்தை, இந்த ஜெப நேரத்தை அவர் மிகவும் அதிகமாய் விரும்பியதை பார்க்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், சீஷர்களோடு அவர் 3.5 வருடங்கள் கூடவே இருந்தவர். ஊழியத்தின் நிமித்தம் பல கிராமங்களுக்கு போனார்கள். உண்ணும் போது உறங்கும் பொழுது அங்கே இங்கே பல வேலைகளை அவர்கள் சேர்ந்து செய்தார்கள். எல்லாவற்றையும் விட இப்பொழுது அந்த 1 மணி நேரத்தை அவர்களிடம் அதிகம் எதிர்பார்த்தார், அதிகம் அவர் விரும்பினார். காரணம் என்ன? இதுவரை இல்லாத அளவு சுற்றிலும் பாடுகள் அங்கே சூழ்ந்திருக்கிறது இல்லையா? இதுவரை இல்லாத அளவு சுற்றிலும் அங்கே பாடுகள் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளே நாம் போகிறோம் என்ற உணர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சித்திரவதை மிகுந்த ஒரு சூழ்நிலை மிக அருகே வந்துவிட்டது. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவர் தெய்வமாய் இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு மனுஷனாய்த்தான் அந்த பாடுகளை அவர் ஃபேஸ் பண்ணினார், அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆக உங்களை போல என்னை போல ஒரு மனுஷனாய் இருந்தபடியினாலே உள்ளத்திலே அவருக்கு ஒரு பயம், ஒரு போராட்டம் இல்லையா, மிக ஒரு சோர்வான உணர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழுத்திக் கொண்டே இருந்தது. ஆகவேதான் பாருங்கள், அவர் சென்று ஜெபம் பண்ணும் பொழுது அந்த உள்ளத்திலே இருந்த ஒரு பயங்கர அழுத்தம், வேர்வையே இரத்தமாக என்ன செய்தது, வெளிவந்ததாய் பார்க்கிறோம். அவ்வளவு அழுத்தம். ஆக அந்த சூழ்நிலைக்கு தேவையான தீர்வு
அந்த சூழ்நிலைக்கு வேண்டிய ஒரு சமாதானம் அந்த ஜெப நேரத்தில்தான் இருக்கிறது என்பதை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஆகவேதான் அந்த நேரத்தை அவர் அதிகம் விரும்பினார், அவர் அதிகம் அதை எதிர்பார்த்தார். ஆகவேதான் அவர்களை பார்த்து கேட்கிறார். பாருங்கள், இயல்பாகவே அந்த சீஷர்கள் சோர்வாய் இருந்தார்கள். ஆமாவா இல்லையா? ஜெபம் பண்ண முடியல அவங்களால. தூக்கம் அதிகம். தூக்கம் என்று சொன்னால் வேலை செய்யாதவர்கள் அல்ல, சோர்வின் மிகுதியினாலே தூக்கம் அங்கே. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ 1 மணி நேரம் கூட உங்களாலே விழித்திருக்க முடியாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஒரு பெரிய ஒரு பாடு, ஒரு கஷ்டம் முன்பதாக இருக்கிறது. உள்ளே ஒரு பயம், ஒரு போராட்டம், ஒரு சோர்வு, மிகப்பெரிய மன அழுத்தம். இதற்கான தீர்வு அந்த ஜெப நேரத்திலே, அதிலே தான் இருக்கிறது என்பதை உணர்ந்திருந்தார். ஏற்கனவே அவர் அந்த ஜெப நேரத்தினுடைய விளைவை அவர் பார்த்திருந்தார் இல்லையா? அந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக நாட்கள், 3.5 வருடங்கள் ஊழியத்திலே அங்குமிங்குமாய் அவர் போன பொழுது அடிக்கடி இரவெல்லாம் ஜெபித்து ஜெபித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை அவர் நன்கு பார்த்திருந்தார், உணர்ந்திருந்தார். பாருங்கள், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே ஒரு 40 நாட்கள் அவர் என்ன செய்தார்? உபவாசித்து ஜெபித்தார். அந்த உபவாச ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் பிசாசு வந்து என்ன செய்யறான்? சோதிக்கிறான். பிசாசு ரொம்ப ட்ரிக்கா சோதிக்கிறான், ரொம்ப ட்ரிக்கா, ரொம்ப வஞ்சகமா. வேறு விஷயங்களை சொல்லி சோதிக்கவில்லை, வேதத்திலிருந்தே பேசி சோதிக்கிறான். ஆனால் அதற்கு முன்னதாக 40 நாட்கள் அவர் ஒரு நல்ல ஒரு ஜெப நேரம் அவர் பெற்றிருந்தபடினாலே, ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவிலே அவர் இருந்தபடினாலே அழகாய் அந்த சாத்தானை வெற்றி கண்டார். ஆமென். ஊழியத்தின் நாட்களிலே பிசாசு பல விதத்திலே வஞ்சகமாய் ஆண்டவரை வீழ்த்த பார்த்தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் எளிதாய் ஜெயித்தார். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இரவு முழுவதும் அடிக்கடி வெளியே சென்று அவர் என்ன செய்தார்? ஜெபித்து கொண்டே இரவெல்லாம் ஜெபித்ததாய் நாம் வாசிக்கிறோம். இரவெல்லாம் அவர் அவருடைய பிரசன்னத்திலே இருந்ததின் விளைவாக ஊழியத்திலே பெரும் வெற்றிகளை கண்டார். பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. அநேக செத்து போனவர்கள் கூட உயிரோடு எழும்பினார்கள். பார்வையற்றவர்களுக்கு பார்வையுண்டானது. ஊமையர்கள் பேசினார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள். அதற்கெல்லாம் காரணம் இரவெல்லாம் ஜெபித்ததின் விளைவு. சோதனைகளை வெற்றி பெற காரணம் ஜெபித்தது. அது மட்டுமல்ல, அதிகாலை இருட்டோடே எழுந்து, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து எழுந்து ஜோமன சென்றாராம், ஜெபித்தாராம். அதனாலே அனைத்து பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்தார்? எளிதாய் மேற்கொள்ள முடிந்தது. யூத மக்களால் வந்த பிரச்சனைகள், சொந்த வீட்டாரால் வந்த பிரச்சனைகள், வேத பாரகரால், பிரதான ஆசாரியர்களால் உண்டான பல இன்னல்களை, கேலிகளை எல்லாவற்றையும் அழகாய் அவர் ஜெயித்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆகவேதான் இந்த ஜெப நேரத்திலே இவ்வளவு வல்லமை, இவ்வளவு கிருபை உண்டு என்பதை அவர் அறிந்ததினாலே தான் ஆண்டவர் கேட்கிறார், 1 மணி நேரம் கூட விழிச்சிருக்க முடியாதா?
ஏன் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்க? நீங்கள் சோர்வாக தான் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆனால் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபியுங்கள் என்று சொல்லி அழுத்தமாய் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஜெப நேரத்தின் ஆசீர்வாதத்தை அவர் நன்கு அறிந்து அதை அனுபவித்திருந்தார். இப்போதும் ஒரு பெரிய ஒரு பாடுகள் முன்னே நிற்கிறது, ஒரு பெரிய ஒரு சோதனை நிற்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய உள்ளம் அந்த ஜெப நேரத்தை தேடியது. நீங்க கொஞ்சம் அங்க உட்கார்ந்துருங்க, நான் போய் என்ன செஞ்சுட்டு வர்றேன், ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அங்க போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே பார்க்குறாரு, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வர்றாரு. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஏங்க என்னோட கூட ஒரு 1 hour விழிச்சிருக்க முடியாதா? ஒரு பெரிய பாடு முன்னாடி நிக்குதே, ஒரு பெரிய சோதனைக்குள்ளே நம்ம போறோம். அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெப நேரம் தேவையில்லையா? ஆகவேதான் அவனுடைய உள்ளம் அந்த ஜெப நேரத்தை தேடியது, ஜெபம் பண்ணுவதற்காக அந்த நேரத்தை தேடியது. என் அன்புக்குரிய தேவ ஜனமே, ஜெப நேரம் வாழ்க்கையினுடைய இக்கட்டுகளை மாற்றக்கூடியது. ஆமென். என்ன நேரம்? ஜெப நேரம். வாழ்க்கையின் இக்கட்டுகளை மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியதுதான் அந்த ஜெப நேரம். ஜெப நேரம் சோதனைகளை ஜெயிப்பதற்கு உதவக்கூடியது. ஜெப நேரம் வாழ்க்கையினுடைய பள்ளம் மேடுகளை தாண்டி செல்ல உதவக்கூடியது. ஜெப நேரம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வுகளை உண்டு பண்ண அது வல்லமை வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த ஜெப நேரத்தை சீஷர்கள் அலட்சியம் செய்தார்கள். ஆண்டவர் வந்து அவரிடத்திலே, சீஷர்களே, பேதுருவே, யாக்கோவே, 1 hour கூட என்று அவர் கேட்ட பொழுது ஒருவேளை அந்த சீஷர்கள் கொஞ்சம் கோபமா கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். என்ன ஆண்டவரே, புரியாதா உங்களுக்கு? நாங்களே சோர்வா இருக்கிறோம், எங்களுக்கு அவ்வளவு வேலை, ரொம்ப பிஸியா இருந்தோம் இவ்வளவு நேரம். இப்ப வந்த உடனே நீங்க என்ன சொல்றீங்க, ஜெபம் பண்ண சொல்றீங்களே. எங்க பாருங்களே, எங்க கண்களை தூக்கமே இல்லை, அதனால எங்களை அறியாம நாங்க என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் தூங்கிட்டோம் என்று சொல்லும் வண்ணமாக ஒருவேளை கோபமாய் அவர்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எஸ், எனக்கு தெரியும் உங்க மாம்சம் சோர்வா இருக்குது, கொஞ்சம் பலவீனமா இருக்கு, ஆனால் நீங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது. சோதனை இருந்தாலும் சோர்வு இருந்தாலும் அந்த ஜெப நேரத்தை விட்டு விடாதீங்க. காரணம் என்ன? அந்த ஜெப நேரம் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றியை உருவாக்கும். அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப நேரம் அப்படியே தேய்ந்து 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 சின்ன நேரமாய் ஆனபடினாலே பல தோல்விகள், பல போராட்டங்கள், உலக சிந்தைகள் உள்ளே வந்து ஆட்கொள்ள ஆரம்பித்து பாதி கிறிஸ்தவனாய் பாதி உலகத்தானாய் அநேக தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆரம்ப காலத்துல 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாய் இருந்த அந்த ஜெபம், அந்த ஜெப நேரம் குறைஞ்சு 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 தேஞ்சு 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 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் ஆகி இப்ப 5 நிமிஷம் ஜெபம் பண்றதே ரொம்ப ஹார்டான ஒரு சூழ்நிலை. அந்த 5 நிமிஷத்துக்குள்ள 1000 சிந்தை உள்ள வந்துருது. ஐயோ, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடலாமே, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த வேலையை முடிச்சிடலாமே. இப்படியே அந்த நேரத்தை தேய்த்து தேய்த்து அதை குறைத்து அது ஜெப நேரமாய் அல்ல,
பாரம்பரிய நேரமாய் அநேகருக்குள்ளே மாறி போனது. ஆகவேதான் வெற்றி இல்லை, ஆகவேதான் வாழ்க்கையிலே ஆரோக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மனம் அதை தேடியது. ஐயோ 3.5 வருஷம் நான் ஊழியம் செஞ்சாச்சு, ஒரு பாடு நிற்குது, ஒரு பெரிய பாடுகள், நான் அங்கே சென்று ஜீவனை விட்டுவிட போகிறேன், நான் குரு அங்கே போகிறபடினாலே சீசர்களுக்கும் ஒரு பெரிய பாடு வரப்போகிறது. ஆக இந்த சூழலை தெளிவாய் ஹேண்டில் பண்ணி முன்னேறி போகணும்னா அந்த ஜெப நேரம், சொல்லுங்க, அந்த ஜெப நேரம் முக்கியமே. அதை அவர் அறிந்திருந்தபடினால தான் அழுத்தமாய் கேட்டார். 1 மணி நேரம் கூட உங்களாலே விழித்திருக்க முடியாதா? என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே அநேக தெய்வ பிள்ளைகள் போராட்டங்களினாலே சோர்ந்து, வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளினாலே வீழ்ந்து, ஏன் காரணம் என்ன? ஏன் காரணம் என்ன? இந்த ஜெப நேரம் குறைந்து போனபடினால. யாரெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் டெய்லி? யாரெல்லாம் 1 hour நான் ஜெபம் பண்றேன்றவங்க? 1 hour தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேற 1 hour யோசிச்சு பாருங்க. ஒரு 1 hour கூட நம்மை அடக்கி ஒடுக்கி தேவ பக்தியாய் ஒரு இடத்துல உட்கார இருக்க முடியவில்லை என்று சொன்னால், அந்த நாளிலே மீதி இருக்கிற 23 மணி நேரம் நம்ம உத்தமமா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், டிவி பார்த்தா பாவம், சினிமா பார்த்தா பாவம், சீரியல் பார்த்தா பாவம், வேறு சில விஷயங்களை நாம் பாவம் என்று சிந்திக்கிற அந்த விஷயங்களில் ஈடுபட்டால் பாவம். ஜெப நேரம், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அதுக்கு என்ன செய்யறது என்ற உணர்விலே நாம் இருப்பது மகா பெரிய பாவம். அந்த நேரத்திலே ஆண்டுடைய பிரசன்னத்திலே இராதபடிக்கு என் வேலை என் வேலை என் வேலைன்னு சொல்லி பிஸி 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 என்று சொல்லி ஆண்டவரோடு இருக்க வேண்டிய அந்த நேரத்தை மிக துச்சமாய் சிந்திப்பது பாவம் இல்லாமல் வேற என்ன? வேற என்ன அது? என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேடுகிறார். ஐயோ நான் ஜெபிக்க வேண்டுமே, காரணம் அந்த ஜெப நேரத்துக்குள்ளேதான் நான் அந்த பாடுகளை எளிதாய் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த பலன் உள்ளடங்கி இருக்கிறது. ஆகவே நான் ஜெபிக்கணுமேன்னு சொல்லி தேவ பிரசன்னத்தை அவர் தேடினார். பிரதர், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த பாடு இந்த பாடு, என் வீட்டில் அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, ஐயோ என் பிள்ளைகளால பிரச்சனை, என் வீட்டுக்காரால பிரச்சனை, பிரதர் என் மனைவினால பிரச்சனை, ஐயோ பிரச்சனையா இருக்கு பிரதர். இருக்காதா பின்ன? இல்ல இருக்காதான்னு கேட்கிறேன். யோசிங்க. ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுவதற்கு ஆர்வமும் வாஞ்சையும் குறைந்து 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 அந்த நேரம் சின்னதாய் ஆகி போனதே. ஜெப நேரம் சின்னதாய் ஆக ஆக பிரச்சனைகள் பெரிதாகும். ஜெப நேரம் பெரிதாய் மாற மாற பிரச்சனைகள் சிறிதாகும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. யாருடைய வாழ்க்கையிலே அந்த நேரம், அந்த ஜெப நேரம் அதிகமாய் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் பாருங்க. பிரச்சனைன்னு சொன்ன உடனே இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படி வித்தியாசம் அல்ல. சில நேரங்களிலே இந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு வருகிற பிரச்சனைகள் ஒன்றாய் இருக்கிறது போலத்தான் இருக்கும். அந்த பார்வை யாருடைய வாழ்க்கையிலே அந்த நேரம் ஜெப நேரம் அதிகமாக இருக்கிறதோ, ஒருவேளை
உங்களுக்கு எனக்கும் அந்த பிரச்சனையை பார்த்தா பெருசா தெரியும். ஆனா அவங்களுக்கு அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதா, ஒரு சின்ன பால் மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா யாருடைய வாழ்க்கையில அந்த ஜெப நேரம் குறைவுபட்டு இருக்கிறதோ, நம்ம நினைப்போம் இந்த பிரச்சனைக்கா இப்படி அழுகிறாங்க. ஏன்? சின்ன பிரச்சனை தான், ஆனா பிரம்மாண்டமா தெரியும். அது உங்க கையில இருக்கு, என் கையில இருக்கு. ஆமா பிரதர், ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு, முழங்கால போடுங்க பிரதர். ஒரே கஷ்டம், முழங்கால போடுங்க பிரதர். இன்கமே இல்ல பிரதர், முழங்கால போடுங்க பிரதர். என் பிள்ளைகளால பெரிய பிரச்சனை பிரதர், முழங்கால போடுங்க. ஜெபிங்க, அவனுடைய பிரசன்னத்துல கண்ணீர் விடுங்க. அவனுடைய உள்ளம் இயேசுவே அந்த ஜெப நேரத்தை தேடினார் என்றால் நம்ம எவ்வளவு தேடணும். ஆனா கண்ணை மூடி வச்சிருக்க அநேகருக்கு ஆவிக்குரிய பார்வை மூடப்பட்டு வேலை வேலை, பிஸி பிஸி, வீடு வீடு, அந்த பிசினஸ் இந்த பிசினஸ், அப்புறம் வேலை நேரம் போக இன்னைக்கு நேரத்தை பிடுங்குவதற்கு செல்போன் பேரை வந்துருச்சா. கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்துக்கிறேன். எதுலங்க? செல்போன்ல கொஞ்ச நேரம். இவ்வளவு நேரம் ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போதான் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் செல்போன் எடுத்து பார்ப்போம், அப்படி தேடுவோம், இப்படி தேடுவோம், கொஞ்சம் ஷார்ட்ஸை ஓட்டி விடுவோம், கொஞ்சம் ரீல்ஸை ஓட்டி விடுவோம். புத்தியீன கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இப்பதான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன், அப்பாடா கொஞ்சம் வேத வாசிப்போன்னு முந்தி வந்த அந்த சிந்தனை இப்ப காணா போச்சு. இப்பதான் அந்த வேலையை முடிச்சேன், அப்பா வீட்டு வேலை அவ்வளவு இருந்துச்சுப்பா, இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, ஆஹா கொஞ்ச நேரம் இப்ப அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்த மாதிரியாவது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம் என்று சிந்தித்த விசுவாசிகளில் அநேகர் இப்ப கொஞ்ச நேரம் செல் எடுத்து பார்ப்போம். ஏதாவது வெக்கமா இல்ல பிரதர்? பிரச்சனை சொல்லாதீங்க பிரதர், பாடுகள் சொல்லாதீங்க. ஐயோ பிரதர் உடம்புல வியாதி சொல்லாதே. ஐயோ என் பிள்ளைகளால, என் புருஷனால, என் மனைவியால சொல்லாதே. தேவ பிள்ளையே, உனக்கு இந்த வேதத்தில் அவர் தெளிவாய் பேசி வைத்திருக்கிறார். உன் முழங்கால் முடங்காத வரைக்கும் உன்னை பிசாசு முடக்கி கொண்டேதான் இருப்பான். இயேசுவே மனம் விரும்பினதே, ஐயோ ஜெபிக்கணுமே, ஐயோ என்னை சிலுவையில் அறைய போறாங்க, நான் அந்த சிலுவைக்கு போவதாலே என் சீசருடைய பாடு என்ன செய்யலாம், ஐயோ கூப்பிட்டு வச்சு இப்படி இருங்க அப்படி இருங்க, அப்படி அல்ல, ஜெபிக்க தேடினது மனம். ஏன் உள்ளம் ஏன் அப்படி வரமாட்டேங்குது? ஏன்? எது என்ன காரணம்? பின்வாங்கி போச்சு, வாஞ்செல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா தீர்வுக்கு மட்டும் தேடுது மனம். ஐயோ பிரச்சனை தீராதா, ஐயோ ஆரோக்கியம் வந்துடாதா, ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் வந்துடாதா. ஆனா தேவ பிரசன்னத்துல இருப்பதற்கு மனம் வரவே இல்லை. அநேகருக்கு வேதத்துல 2 வசனம் படிச்சுட்டா வேதத்தையே முடிச்ச மாதிரி நினைப்பு. எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், சொல்லுங்க சத்தமா, சிருஷ்டித்தார். அப்புறம் ஆதியிலே எங்க வருது? யோவான்ல வருது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. எனக்கு பைபிள் தெரியும், நல்லது, தெரியட்டும். இயேசுவுக்கு அதை விட தெரிஞ்சிருக்குமே, ஆமாவா இல்லையா? அவரே வார்த்தையே, ஆனா அவருடைய மனம் தேடிச்சே. ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாரம் ஆண்டவர் இயேசுவின் மேலே சாத்தான் தூக்கி வைக்க போறான், பாவ பாரத்தை. அவருடைய உள்ளத்திலே பெரும் அழுகை ஓடிக்கொண்டிருக்கிறது, உள்ள அழுதுகிட்டு இருக்கு. அந்த நேரம் வந்து கேட்கிறாரு, ஏன்பா ஒரு மணி நேரம் விழிச்சிருக்க முடியாதா? அதே கேள்வி கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறார். மகனே, 1 மணி நேரம் விழிச்சிருக்க முடியாதா? 1 மணி நேரம், ஒரு நாளில 24 மணி நேரம் இருக்கே, அநேக காரியங்களுக்காக நீ ஸ்பெண்ட் பண்றையே,
ஒரு 1 hour இருக்க முடியாதா? இருந்து பார் மகனே என்று சொல்லுகிறார். இருந்து பார். ஜெப நேரத்தை ஏன் அந்த சீசரிடத்திலே அவர் அழுத்தமாய் பேசினார்? எதற்காக? 1 மணி நேரம் கூட விழிப்பாய் இருக்க முடியாதா என்று கேட்டு அந்த ஜெப நேரத்தை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஏன் சொன்னார்? பொதுவான விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த நேரத்தில் தான் பலனும் தீர்வும் இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இங்கே இந்த மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. ஏன் சொன்னார்? காரணம் என்ன? சில விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அந்த 26ஆம் அதிகாரத்தில் 51 52 வாசிங்க. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கையை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். இயேசுவை பிடிக்க வந்து விட்டார்கள். என்னங்க, சத்தமா சொல்லுங்க. பிடிக்க வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நிக்கிறாரு. கூட யாரு இருக்க? சத்தம் வரலையே. சீசர்கள் இருக்கிறாங்க. அப்பதான் கேட்டுட்டு அங்கெல்லாம் வர்றாங்க. 1 hour கூட இழுத்திருக்க முடியாதான்லாம் பேசிட்டு அப்புறம் திரும்ப போய் அவர் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் வர்றாரு. அங்க வந்து இருக்கும் பொழுது யார் வந்து விட்டது? போர் சேவகர்கள். யாருங்க? போர் சேவகர்கள். இன்னும் சில பேரோடு வந்துட்டாங்க. இயேசுவை பிடிக்கும்படியாய் வந்து அந்த இயேசுவின் மேலே அப்படியே அவங்க கை போட்டு பிடிக்க போறாங்க. சீஷர்களிலே ஒருத்தனுக்கு உணர்ச்சி வசப்பட்டார். ரொம்ப டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டார். ஒரு வாள் என்ன செஞ்சிருக்காரு? ஐயா உள்ள வச்சிட்டு இருந்திருக்காரு. சின்னதோ பெருசோ எடுத்து ஒரே வெட்டா என்ன செய்ய போயிட்டாரு? வெட்ட போயிட்டாரு. காதை தான் வெட்ட அவர் எண்ணினாரோ அல்லது கழுத்தை வெட்ட எண்ணாரோ தெரியல. நான் சிந்திக்கிறேன், மேபி ஒரே வெட்டாய் வீசி இருக்க அவன் இப்படியே சாய்ந்து இருக்க அந்த காது வெட்டிட்டு போயிருக்கும். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்றார், ஏய் உள்ள போடுப்பாத, எதுக்கு கத்தி எடுக்கிற? அங்கே இருக்கக்கூடிய பாடம் என்ன? இப்பதான் சொல்லிட்டு வந்தாரு, 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதா? அந்த ஜெப நேரத்துல அது மேபி 1 hour அல்லது அதுக்கு மேலையோ, ஆனா 1 hourக்கு கீழே ஒரு ஒழுங்கான ஜெப நேரம் கண்டிப்பா இல்லை. ஒரு 1/2 hour நம்ம ஜெபம் பண்ணுவோம் பிரதர், எப்ப நேரம் கிடைக்கிறப்ப. ஆனா கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரமாவது அதனுடைய பிரசன்னத்துல இருக்கணும். அதுதான் ஒரு ஜெப நேரம். அந்த ஜெப நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆயுதம் என்ன? நம்முடைய உணர்ச்சிகளை சொல்லுங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை அந்த ஜெப நேரத்துக்குள்ள இருக்குது. அதை மிஸ் பண்ணாரு பேதுரு. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு? டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காகத்தான் சொன்னாரு, எப்பா 1 மணி நேரம் விழிச்சிருப்பா, ஒரு சூழ்நிலை வருது, நீ வாட்டங்க ஒரு வாளை தூக்குவ. இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். உணர்ச்சிகளை ஆளுகை செய்யக்கூடிய, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வல்லமை ஜெப நேரத்துக்கு இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அங்கே சீஷர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை பிடிக்க போர் சேவகர்கள் கூடியிருக்க உணர்ச்சி வசப்பட்டு பெரிய தீங்கு செய்யும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை அங்கே வந்து விட்டது.
ஆனால் ஆண்டவர் அறிந்துதான் கேட்டார். காரணம் என்ன? கோபத்தையும் மூர்க்கத்தையும் அல்லது அனைத்து உணர்ச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற, அடக்கி ஆளுகிற ஆற்றல் அந்த ஜெப நேரத்துக்கு. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆமா பிரதர், நான் உணர்ச்சி வசப்படுறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் உணர்ச்சி வசப்படுறேன். ஏன் தெரியுமா? ஜெப நேரம் குறைஞ்சு போனனால. அநேகருக்கு முறையான ஒரு ஜெப நேரம் இல்லை. ஆகவே சிந்திக்காத வேளையிலே கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. கோபம், மூர்க்கம். இங்கே கோபம், மூர்க்கம் மட்டுமல்ல, உணர்ச்சிகளை ஆளுகை செய்கிற வல்லமை. என்ன உணர்ச்சி? கோபம், மூர்க்கம் மட்டுமல்ல, உங்களை மீறி ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன உணர்ச்சிகள் மேலே எழுந்து வந்தாலும் உங்களுக்குள்ளே முறையான ஒரு ஜெப வாழ்க்கை இருந்தா அதை உங்களால் என்ன செய்ய முடியும்? கட்டுப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து அவருடைய உணர்ச்சிகளை அவர் என்ன பண்ணாரு? சொல்லுங்க. எங்க கட்டுப்படுத்தினாரு? கல்வாரியிலே. அங்கேயே வாசிக்கிறோம் பாருங்கள். 53 வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். என்ன உணர்ச்சிங்க அவருக்கு இருந்துச்சு? உண்டாக பார்த்துச்சு அல்லது உண்டாகல? அவர் சொல்றாரு, எப்பா பேதுரு, இவனுக்கோண்டு ஒரு கத்தியை வச்சு நீ உடனே உணர்ச்சி பேச வெற்றையே, ஒரு வேண்டுதல் போதும். அங்கிருந்து ஒரு பெரிய ஃபோர்ஸே கீழே இறங்கி வரும். ஒரு பெரிய ஃபோர்ஸ். நான் அப்படி செய்ய மாட்டேனே, நான் அப்படி செய்யலையே, நான் அப்படி செஞ்சா இந்த வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? உணர்ச்சிகளை அவர் என்ன செய்து கொண்டார்? சத்தமா கட்டுப்படுத்தி கொண்டார். அதற்கு காரணம் என்ன? ஜெப நேரம். யாருக்கெல்லாம் அந்த ஜெப நேரம் இல்லையோ, வீட்டுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு பாத்திரங்கள் உடையும், சேர்கள் உடையும், கண்ணாடிகள் உடையும், சில நேரங்களிலே வண்டி சாவிகள் என்ன செய்யும்? பறக்கும். சாப்பாடு கூட சில நேரம் என்ன செய்யும்? நான் மட்டும் கோபப்பட்டுட்டே அதை என்னாலே என்ன செய்ய முடியாது. இப்படி சொல்றதுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன். எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் விசுவாசியா இருக்கோம்? ஆண்டவரிடத்திலே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீர்தான் என் ஆதாரம் என்று சொல்லி ஏன் இங்கே வந்தோம்? ஆண்டவருக்குள்ளே ஏன் வந்தோம்? என் உணர்ச்சிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் சிந்தைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழ்கிறீர் என்று சொல்லி அல்லவா அவரை ஏற்றுக்கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அல்லது ஆரம்பத்திலே நிறைய அருமையாய் அடக்கி வாழ தெரிந்த அநேகர் காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையெல்லாம் அருந்து பிஞ்சு இப்ப நம்ம பேசுறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்? டக்குன்னு கோவம் வந்துருமோ அவங்களுக்கு, ஐயோ டக்குன்னு மூர்க்கம் ஆயிடுவாங்களோ, ஐயோ வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ. இது போக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல. எல்லாருக்கும் ஒரே உணர்ச்சி தான். எல்லாருக்கும் சத்தமா சத்தம் வரலையே, ஒரே உணர்ச்சி தான். இல்ல அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட கிடையாது. எல்லாரையும் ஒரே போலதான் கர்த்தர் என்ன செய்தார். அப்ப கூட மாதிரி இருக்குதே என்ன? யார் ஒருவர் திரும்ப திரும்ப அந்த காரியத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்களோ அந்த காரியம் சார்ந்த அந்த ஹார்மோன்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. யாருனாலும் எந்த மனுஷனாலும் அந்த தேவனுடைய வார்த்தையை மீறி அந்த விஷயத்திலே அது மேபி வேறு விஷயங்களா இருக்கலாம், அதிலே திரும்ப திரும்ப யார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஹார்மோன்
ஒருவேளை ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, போன் இருக்கு, போனை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு ஏன் மீண்டும் மீண்டும் உண்டாகி கொண்டே இருக்கிறது? கீழ்ப்படியாம அந்த போனுக்கு நேராக உங்களுடைய சிந்தனை, அந்த ஆர்வம் போக போக உள்ளே அது சார்ந்த அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அந்த ஹார்மோன் உருவாகி கொண்டே இருக்கிறது. என்னமோ தெரியல, அவங்கள விட எனக்கு இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. போனை நோண்டுவோம், போனை பார்ப்போம். எனக்கு வர்ற சோதனை போல எப்படி எனக்கு கொஞ்சம் அப்படி என்று சாதாரணமா இருக்க முடியாது. ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆளக்கூடிய ஆற்றல் இந்த ஜெப நேரத்துக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து அதற்கு பெருத்த உதாரணம். இயேசு கிறிஸ்து, நான் வேண்டிக் கொண்டால் ஒரு பெரிய சேனையே கீழே வந்துவிடும். நீ என்ன சின்ன சின்ன வாளை வச்சுக்கிட்டு என்ன சீன் காட்டுற? நீ நான் ஒரு ஜெபம் பண்ணா போதும், ஒரு நிமிஷம் என் பிதாவை வேண்டிக் கொண்டா ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். இயேசுவை போல உணர்வு உங்களுக்கு எனக்கு வேண்டாமா? அப்படிப்பட்ட விதத்திலே உணர்ச்சிகளை அடக்கி ஆளணும்னா ஜெப நேரம் அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெப நேரம் அவசியம். அவனுடைய பிரசன்னத்திலே அந்த உணர்வு உங்களுக்கு மனக்கும் இருப்பதாக இன்றைக்கே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஜெப நேரத்தை தாங்க. டெய்லி நானுடைய பிரசன்னத்திலே 1 மணி நேரம் நான் விழிச்சிருக்கேன். ஆண்டவரே உம்மை தேடணும் அப்பா, உம்மேலே நான் மிக பற்றுதலாய் நான் இருக்கேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த ஜெப நேரம் முக்கியமானது. யாரெல்லாம் இந்த தெய்வீக ஆலோசனையை சரியாய் உட்கொள்ளாம ரொம்ப அலட்சியமாய் இருக்கிறோமோ, திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். உணர்ச்சிகளை அடக்கி ஆள முடியாமல் வீழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டேதான் இருக்கும். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அடுத்ததாக அந்த 26ஆம் அதிகாரத்துல 56ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனார்கள். தேவையான நேரத்திலே, தேவையான சமயத்திலே கூட நிற்காமல் புத்தியினமா எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. பேதுருவுக்கு கொஞ்சம் என்ன வந்துச்சு சொல்லுங்க? உணர்ச்சி வசப்படுதல், கோபம் வந்தா, எடுத்தான், டக்குன்னு வெட்டினான். உடனே சரி பேதுரு தான் கூடவே நிக்க போறான் போலன்னு ஒரு சின்ன இருக்கும். மறைஞ்சிட்டாங்க. நோபடி வாஸ் தேர். எல்லாம் ஓடி போயாச்சு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி? ஏன்? ஜெப நேரத்தை மிஸ் பண்ணினாலே. ஆண்டவர் சொன்னாரே, ஜெபம் பண்ணுங்கப்பா, கூடி இருந்து ஜெபம் பண்ணுங்க, அங்க விழித்திருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்சம் அங்க இருங்களேன்னு அவர் சொன்னதை சரியாய் அவர்கள் ஃபாலோ பண்ணாதபடினாலே தேவையான நேரத்தில் கூட நிற்க முடியவில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவை அறிந்து ஆதரவாய் நிற்கிற குணம், ஆதரவாய் நிற்கிற ஒரு உணர்வு, தேவை அறிந்து உதவியாய் இருக்கிற ஒரு குணம் ஆண்டவருக்கும் தேவ சபைக்கும் தேவ ஊழியக்காரனுக்கும் உடன் விசுவாசிக்கும் கூட நிற்கிற அந்த உணர்வு யாருக்கு வரும் தெரியுமா? ஜெப நேரத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு தான் வரும். யார் யார் அதை ஃபாலோ பண்ணலையோ எஸ்கேப், டக்கு டக்குன்னு ஓடிடுவாங்க. டக்கு டக்குன்னு ஓடிடுவாங்க. கூட இருப்பது போல இருக்கும், பரவாயில்லையே, இவங்களை விட அவங்க எவ்வளவு உரிமையா இருக்கிறாங்க, எவ்வளவு போல்டா இருக்கிறாங்க, பயங்கரமா. இவங்களை சொன்ன உடனே அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அவங்க தான் கூட நிற்பாங்க. ஆனா பாருங்களேன்,
உள்ளே அந்த ஜெப நேரம் இல்லாட்டினா அந்த சீனை காட்டிட்டு ஓடிடுவாங்க, அவ்வளவுதான், கூட நிக்க மாட்டாங்க. நம்ம எப்படின்னு கேக்குறேன். ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய நேரம் எது? ஜெப நேரம். ஒரு தேவ சபையிலே எல்லாருக்கும் இந்த குணம் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் என்ன? தேவை அறிந்து பிறருக்கு உதவி செய்கிற குணம், தேவை அறிந்து பிறரோடு ஆதரவாய் நிற்கக்கூடிய குணம், ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கிற குணம், மூப்பர்களுக்கு ஆவிக்குரிய ரீதியாய் உதவுகிற குணம், உடன் விசுவாசிகளுக்கு உதவி செய்கிற குணம், அதுவும் தேவை அறிந்து. அப்படிப்பட்ட குணம் யாருக்கு வரும்னா ஜெப நேரம் இருக்கிறவங்களுக்கு தான். இல்லாட்டி வராது. வராம என்ன செய்வாங்க? கண்டும் காணாம இருப்பாங்க. என்ன ஆனா நமக்கு என்ன? இங்க வேதம் சொல்லுது ஓடி போனார்களாம். அப்படி ஓடி போவார்கள். ஜெப நேரம் இருக்கா நம்ம சபையில? யார் அப்படி இருக்கோம்? தேவை அறிந்து ஊழியக்காரனோடு யார் நிற்போம்? தேவை அறிந்து உடன் விசுவாசிகளோடு யார் நிற்போம்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்ல, எனக்கு என் வேலை முக்கியம் இல்லையா, என் குடும்பம் முக்கியம் இல்லையா, என் பிள்ளை முக்கியம் இல்லையா? யாரிடத்துல ஜெப நேரம் இல்லையோ அவங்கெல்லாம் இப்படி பேசுவாங்க. யாருக்குள்ளே ஜெப நேரம் இருக்குதோ அவங்க கூட நிப்பாங்களாம். சீன்லாம் காட்ட மாட்டாங்க. உடனே வாள் எடுத்து அப்படி இப்படி அதெல்லாம் சரி, அமைதியா இருந்தாலும் பக்க பலமா கூட நிப்பாங்க. நீங்க யார் அப்படி இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. வெறுமனே உணர்ச்சியை காட்டுகிற அப்படிப்பட்ட உணர்வு அல்ல, பக்க பலமாய் நிற்கிற உணர்வு ஜெப நேரம் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. ஆமென். நீங்க யாருக்கு இருக்கு? அல்லது ஓடி போகிற குணம் இருக்குதா? தேவை அறிந்து இருக்கிற குணம். தேவை அறிந்து பாருங்க. அநேக நேரங்களிலே கூடுகை முடிந்து அருமையான பெண்களிலே அநேகர் நீங்க இருக்கிறீங்க. இருந்து என்ன காரியத்தை செய்யணும், என்ன செய்யணும் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்கெல்லாம் இந்த கூட்டம். அதாவது எந்த கூட்டம்? ஜெப நேரம் இருக்கிற கூட்டம். ஜெப நேரம் இல்லாத கூட்டம் முடிஞ்ச கணத்துல என்ன செய்யறது? ஓடுறது. என்னைக்காவது ஒரு நாள், அது ரெண்டாவது ஒரு அவசர வேலை. ஆனால் முடிஞ்ச உடனே எந்த வேலையும் பண்ணிடக்கூடாதுப்பா, எஸ்கேப் ஆகு, ஆஹா வீடு நம்ம வர்றோம், அமைதியா உட்காரோம், போறோம், அவ்வளவுதான். இது ஹோட்டல் கிடையாதுங்க. இது என்ன கிடையாது? ஹோட்டல் இல்லை, அல்லது ஹாஸ்டல் கிடையாது. குடும்ப ஐக்கியம். ஆமென். குடும்ப உறவு. இதிலே எல்லாருக்கும் பொறுப்பு என்ன உண்டு? பொறுப்பு உண்டு. ஜெப நேரம் இருக்கா? அது இருந்தா தேவ ஊழியக்கார பிரசங்கம் பண்ணவே வேண்டாம். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் இப்படி பேச தேவையில்லை. தானாகவே அந்த உணர்வு வரும். காரணம், அந்த ஜெப நேரம் இருக்கிறவங்களுக்கு கூட நிக்கணுன்ற உணர்வு வந்துகிட்டே இருக்கு. மூன்றாவதாக 69வது வசனத்தை வாசிங்க. வேகமா வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன போது வேறொருத்தி அவனை கண்டு, போதுங்க நீங்க அப்படியே வீட்டுல போய் அதை கீழே வாசிங்க. என்ன ஆரம்பத்திலே கொஞ்சம் வேகமா இருந்த பேதுரு ஆண்டவர் கிறிஸ்துவை அந்த போர் செயல் பிடிச்ச உடனே விருட்டுன்னு அவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. கத்தி எடுத்து ஆண்டவர்கிட்ட கூட அதை கேட்கல. அம்மாவா இல்லையா? உடனே சீவ போனாரு. அதெல்லாம் பண்ணினவரு இங்க கோட்டை விட்டாரு. பாருங்களேன், என்னது?
பண்ணிட்டு உணர்ச்சி அவரால் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஆனா உணர்ச்சிக்கு அடியில இன்னொரு உணர்ச்சி இருந்துச்சு. என்ன தெரியுமா? பயம்ன்ற உணர்ச்சி. போர்ச்சேர் வந்து பிடிக்கிறாங்க. உடனே ஆய் ஓய்ந்து எடுத்து வெட்ட போனவரு கால் கொஞ்சம் ஆடி இருக்கும் போல உள்ள பயம் ஆகாண்டு வெட்டிட்டு அடுத்து எல்லாரும் கூடின உடனே ஆஹா நம்ம எஸ்கேப் ஆயிருவோண்டு ஓடிட்டு அப்புறம் நைஸா போய் உக்காந்து என்னதான் பண்றாங்களோ, ஐயோ 3 வருஷம் ஒன்னா இருந்தமே அப்படின்னு போய் உக்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்த ஆளு, ஆனா உள்ளக்க என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? பயம், பயங்கர பயம். அப்ப ஒரு ஸ்திரீ வர்றாங்க, வந்து ஏய் நீ அந்த ஆண்டவரோட, அதாவது யாரோட? அந்த கிறிஸ்துவோட இருந்தவன் தானே, அந்த இயேசுவோட. என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க இருந்தேன், சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு, கூட இருந்தேன் அப்படி சொல்லாம, நோ நான் கூட இல்ல, எனக்கு தெரியாது, சும்மா வேடிக்கை பார்க்க வந்தேன். பயம், பயம். காரணம் என்ன? ஜெப நேரத்தை விட்டதனுடைய விளைவு இருக்குதுல்ல பயம். என் குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, ஐயோ நான் என்ன ஆவேனோ, ஐயோ என் வேலைக்கு என்ன ஆகுமோ. ஏன்? என்ன காரணம்? முழங்காலை முடக்காததினாலே, ஜெபிக்காததினாலே, ஆண்டவரோடு உறவா இல்லாததினாலே வினாடிக்கு வினாடி பயம் ஆளுகை செய்கிறது. பயந்துட்டான். போர் சேவகன் வந்து கேட்கல, 100க்கு அதிபதி வந்து கேட்கல, ஒரு வேலைக்கார பெண் வந்து கேட்டா. ஏன் நீ உன்னை அங்கதானே பார்த்தேன்? ஆமா பாத்தீங்க பெண்ண. அப்படி இருக்க வேண்டியவே ஐயோ தெரியாதே பார்க்கல. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயம் அதிகமாகி சபிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சத்தியம் பண்ணோ, நான் பார்த்ததே கிடையாது, நீங்க வேற ஆளை பார்த்திருப்பீங்க, நீங்க போய் என்னை போய் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்த கர்த்தர் ஒரே ஒரு பார்வை திரும்பி, ஒரே ஒரு பார்வை, ஏப்பா அந்த பாருங்களேன், அத வாசிங்க. எங்க இருக்குது அந்த வசனம்? எங்க? லூக்கால வாசிங்க. லூக்கா 22 60 வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா விடியற் கால, லூக்கா 22 60 இருந்து வாசிக்க போறோம். வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. இங்க பாருங்களேன், நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம். 3 முறை தெரியாது தெரியாது, நோ நான் பார்த்ததே கிடையாது. யார சொல்றீங்க? ஓ இவரையா? நாம் நோ, முகத்தே தெரியாது அப்படின்னு கேஷுவலா இல்ல, உள்ள என்ன செய்யுது? பயந்து இருக்கான். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். ஒரே ஒரு பார்வை தாங்க, ஒரே ஒரு பார்வை. அந்த பார்த்த பார்வையில இருதயம் உடைஞ்சே போச்சு. என்ன பார்த்தாரு? நீ என்னை 3 தரம் அப்படின்னு அந்த சொன்ன வசனத்தை பேதுரு என்ன செஞ்சா? அங்க வாசிக்கிறோம். கூடவே அவர் பார்த்த பார்வையில இதுவும் இருந்திருக்கும். உன்னை ஜெபம் பண்ண சொன்னா இல்லையா? ஒரு மணி நேரம் விழிச்சிருக்க முடியாதா? இப்ப பார்த்தேல, இதெல்லாம் பார்வையிலே பேசுறார் அவரு. ஒரே ஒரு பார்வை உடஞ்சு சுக்குநூறு ஆயிருச்சு உள்ளம். என் அன்பு விசுவாசியே, பயம் ஆட்டி படைக்குதா? பயம் சூழ்நிலை சார்ந்த பயம் இருக்கா? ஆவிகளை குறித்த பயம் இருக்கா? ஐயோ என்னால நிம்மதியா தூங்க முடியல, ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, ரொம்ப பயமா இருக்கா? ஜெப நேரத்தை உயிர்ப்பியுங்கள். ஆமென். ஜெப நேரம் தேவை. யாருக்குள்ளே அந்த ஜெப நேரம் குறைவுபட்டு இருக்கிறதோ பயம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி வாழ போறோன்ற பயம் வரத்தான் செய்யும். ஐயோ என் குடும்பம் சீரடையுமான்ற பயம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா யாருக்குள்ள அந்த ஜெப நேரம் அதிகமாகுதோ
ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. ஏன்? அவர் பார்த்துக்குவாரு, அவர் கூட இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. அவர் அவர் என் கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. அதே மாதிரி நீங்க இருக்க வேணாமா? ஒரே ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். மீண்டுமாக அந்த மத்தேயு 26:36-39 வாசிங்க வேகமா. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாது? நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? என்ன சொல்றாரு அங்க? 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. அந்த ஜெப நேரத்தை அவர் அழுத்தமாய் பேசுகிறார். காரணம் என்ன? என்ன சொல்றாரு? என்னோட கூட விழித்திருக்க முடியாதா? என்ன அர்த்தம்? அவர் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க இங்க என்ன செஞ்சிருக்கலாம்? நான் ஜெபம் பண்றப்ப என் கூட சேர்ந்து விழித்திருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து தேவ நோக்கத்திலே பங்கு பெறணும்னா என்ன தேவை? ஜெப நேரம். 3.5 ஆண்டுகள் ஒன்றாய் வந்தவர்கள், 3.5 வருடம் ஒன்றாய் இருந்தவர்கள், எப்பா 3 வருஷம் ஒன்னா இருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தூங்கணும், எல்லா அற்புதத்தையும் சேர்ந்துதானே செஞ்சோம், நீ என் கூட தானே இருந்தீங்க, என் கூட கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்க கூடாதா? அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறாரு. என்னோடு கூட இணைந்து இருக்க முடியாதா? ஊழியத்திலே, ஊழிய பாதையிலே என்னோடு கூட ஒன்றாய் இருக்க முடியாதா? அப்படி அவரோடு இணைந்து தேவ நோக்கத்திலே பங்கு பெறணும்னா ஜெப நேரம் இருக்கணும். ஜெப நேரம் இல்லாத விசுவாசியாலே ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட முடியாது. உப்புக்கு சப்பாடி தான் அவங்க. சும்மா வந்து போற விசுவாசியா வேணா இருக்கலாம். அப்படியே வந்து எத்தனை வருஷம் அவங்க விசுவாசியா இருக்காங்களோ அந்த சேரை நல்லா தேய்ச்சிட்டு அல்லது அந்த பாயை நல்லா தேய்ச்சிட்டு அப்படி மட்டும் போலாம். அதுக்காக அழைக்கலங்க ஆண்டவரு, அதுக்காக அழைக்கல. தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் உள்ள வந்துட்டோமா, வராத 4 பேரை கொண்டு வரணும்ல. உள்ள வந்தாச்சா, நானும் அவனுடைய பிள்ளையால மாறிட்டேன்ல, இன்னும் மாறாத அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்களே, அந்த ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டாமா? அதற்கு ஜெப நேரம் அவசியம் அல்லவா? அவர் ஆத்துமாக்களுக்காகத்தானே அவர் சிலுவை சென்றார். அந்த தேவ நோக்கத்திலே என் சீஷர்களும் பங்கு பெற வேண்டும் என்ற ஆதங்கத்துல தான் என்னோட கூட விழிச்சிருக்க முடியாதான்னு கேட்கிறாரு. அதே கேள்வி உங்ககிட்ட கேட்கிறாரு. நண்பு விசுவாசியே, அதே கேள்விய என் கூட சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபட முடியாதா? என் கூட சேர்ந்து இருக்க முடியாதா? என் கூட சேர்ந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாதா? அப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் ஜெப நேரம், அவனுடைய பிரசன்னத்திலே 1 மணி நேரமாவது விழித்திருக்க பிரயாசப்படுங்கள். 4 விஷயங்களை பார்த்தோம். 4 விஷயங்கள் ஏன் ஜெப நேரம் முக்கியமானது. 1, சத்தமா சொல்லுங்க, உணர்ச்சிகளை அடக்கி ஆளுகிற ஆற்றல் அந்த நேரத்திற்கு உண்டு. 2வது, தேவையான சூழ்நிலையிலே பக்கபலமாய் நிற்கக்கூடிய உணர்வை உண்டாக்கக்கூடியது அந்த ஜெப நேரம். 3வது, உள்ளே இருக்கிற பயத்தை நீக்கக்கூடியது. 4வது, தேவனோடு இணைந்து தேவ நோக்கத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வை ஊட்டக்கூடியது ஜெப நேரம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிறார், அன்பு மகனே மகளே, 1 மணி நேரம் 1 hour கூட விழிப்பா இருக்க முடியாதா? ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே தேவ முழங்கால்